அப்படியே வண்டிய நிறுத்துங்க. இங்க தான், இங்க தான். நிறுத்துங்க. ஓகே. சார் வீடு வந்துச்சா சார்? அது இன்னும் கொஞ்சம் போகணுண்ணே. அப்ப ஏன் சார் இறங்கிட்டீங்க? வாங்க சார் வீட்ல டிராப் பண்ணிர்றேன். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்கள நீங்க அவங்க வீட்ல இறக்கி விட்டுருங்க. அவங்க வீடா? அ நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்த்தாங்கன்னா, தேவையில்லாம கதை கட்டி பேசுவாங்க. நீ போய் முதல்ல இறங்கிக்க. தெரியும். ம். கடைசி வரைக்கும் உன் திமிர மட்டும் விட மாட்டல்ல? ம். இவளுக்கு நல்லது நினைச்சா கூட கோவத்தோட தான் பாப்பா போல இருக்கு. ம். ஆ? சித்தி ஆட்டோ ஆ, வருது. சொன்னேன்ல கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. சிக்கிடி சிக்கிடி அண்ணன். ஆ, அ, ஆ, என்ன ஆள என்ன காணோம். தேடுறீங்க? அ, அ, இல்ல உங்க பேக் எதையும் மிஸ் பண்ணிட கூடாதுல்ல, அதான் செக் பண்ண. நான் அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துட்டு போகல. அண்ணா இந்தாங்கண்ணே. சரிங்கம்மா. எங்க போயிருப்பான்? ஏ கண்மணி நில்லு. ஆ, என்ன சித்தி? உன்னை ஆளா காணோம், என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நாங்க எல்லாரும் பயந்து போய் நின்னுட்டு இருக்கோம். அத பத்தி நீ யோசனை கூட பண்ணாம எதுவும் சொல்லாம நீ வீட்டுக்குள்ள போற. என்ன சொல்லணும்? லேட் ஆயிடுச்சு. என்னால வண்டி ஓட்ட முடியாது. அதான் ஆட்டோ புடிச்சு வந்தேன். அவ்வளவுதான். ஏய் லூசு, லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அம்மாவும் சித்தியும் அத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்காங்க, நீ ஏன் எடுக்கல? நீ பேசாத. ஆ, மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்ன வந்து கூட்டிட்டு போடின்னு நான் சொன்னேன்ல. நீ வந்தியாடி? ஆ, இதான் உனக்கு என் மேல இருக்கிற அக்கறையா? உன்னெல்லாம் நம்புனா அவ்வளவுதான். என்னடி? அது நான் அப்பவே மறந்துட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. அப்பனா நீ இத கேட்க கூடாது. ஏய் நில்லு. என்ன உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி கரையா இருக்கு? ம்ஹும். ஆ, ஆ, ம். ஆ, அது வர வழியில சேர் அடிச்சிருச்சு சித்தி. என்னடி சொல்ற? நீ ஆட்டோல தானே வந்த? அப்புறம் எப்படி உன் மேல சேறு பட்டுடுச்சு? அதானே. என்ன சித்தி நீ? இது என்ன காரா? ஏசி போட்டுட்டு 4 கதவையும் மூடிட்டு மேல எதுவும் படாம அழகா வந்து இறங்குறதுக்கு? ஆட்டோ ஆ. சித்தி. வர வழியில ரோட்ல மழை தண்ணி தேங்கி ஒரே சேரும் சகதியுமா இருந்தது. ஆட்டோ கிராஸ் பண்ணும்போது காருக்காரன் நல்லா சேத்த வாரி இறச்சிட்டான். ஆ, ஆ. ம். வண்டி ஓட்டுற எவனுக்குமே கொஞ்சம் கூட ம். பொறுப்பே இல்ல. ம். பாவண்டி கண்மணி. புது ட்ரெஸ் இப்பதான் எடுத்தா. அநியாயமா பாழாயிடுச்சு. ம்ஹும். ஆனா ஆட்டோ டிரைவர் மேல எந்த கரையும் பார்த்த மாதிரி தென்படலையே. ஆ, அது உஷாரா ஒரு மாதிரி குனிஞ்சு சேறு படாம தப்பிச்சிட்டாரு. ம். நல்ல வேளை வண்டியை விட்டு வெளியே குதிக்கல. குதிச்சிருந்தாருன்னா சிதறி இருப்பார். கண்மணி, அன்பு இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னும் அவனுக்கு வேலை முடியலையா? தெரியலையே. என்னம்மா சொல்ற? நீயும் அங்கிருந்து தானே வர? கரெக்ட் தான். ஆனா நான் அவரை கவனிக்கல. என் வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பி வந்துட்டேன். ம். 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 பிக் மம்மி, நான் கவனிச்சிட்டேன். என்னடா? అక్కడ చూడు. ஓ கடவுளே! என்ன எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க? பிக் மம்மி, ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன? இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்திருக்காங்க. அப்படியா? எப்படி சொல்ற? அ, அது எப்படின்னா, அ, நான் அம்மா, கனெக்ட் பண்ணி உள்ள வாங்க. ஐயோ கூப்பிடுறேன்டா வாடா. ம், என்ன நடந்திருக்கும்? டேய் கார்த்தி, உன்னோட கற்பனையை கொஞ்சம் விசாலமாக்கி திங்க் பண்ணு. என்னடா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க?
வீட்டுக்கு வெளியில என்ன வேலை உங்களுக்கு? உன்னை ஆளே காணுமேன்னு தான் பாத்துட்டு இருந்தேன். காணாம போகிறதுக்கு நான் என்ன குழந்தையா? இனிமே இந்த மாதிரிலாம் நிக்க கூடாது. சரிங்களா? சரிப்பா, ஆனா என்ன இவ்ளோ கேக்குறியே? நான் உன்னை ஒண்ணு கேக்கவா? கேளுங்க. ஒண்ணும் இல்ல. நீயும் கண்மணியும் ஒரே இடத்துல தான் வேலை செய்றீங்க. அவ ஆட்டோல தனியா வந்து இறங்குறா. நீ வண்டி எடுக்காம அவ்ளோ தூரம் கால் கடுக்க நடந்து வர. இதுக்கு நீ அவ வந்தா ஆட்டோலயே வந்திருக்கலாம்ல? கூட வந்தேன்னு சொன்னா வேற மாதிரி யோசிப்பாங்களே. இல்ல, செலவும் மிச்சமாகும்ல. எதுக்கு தனித்தனியா வரணும்னு சொல்றேன். பிக் மம்மி, யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். இவங்க 2 பேரும் தனித்தனியா வந்தாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இவனுக்கு யார் சொன்னது? அவ ஆட்டோல வந்ததையும் இவன் நடந்து வந்ததையும் நாம தானடா பார்த்தோம். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அண்ணனும் அண்ணியும் ஒரே ஆட்டோல ஒன்னாதான் வந்திருக்காங்க. ஆ? ஐயோ, இவனுக்கு எப்படி தெரியும்? அப்படியே இவன் பார்த்த மாதிரி சொல்றானே. அண்ணா, அந்த தெருமுக்கிலே இறங்கிட்டு நீ முன்னால போ, நான் பின்னாலே வரேன்னு வந்தியாக்கும். நீ பாத்தியா? நாங்க 2 பேரும் ஒண்ணா வரது ஆட்டோல நீ பாத்தியா? என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்கு? நானும் பாக்குறேன். எவிடன்ஸ்? ஆ. யூ மீன் ப்ரூஃப்? ம். இந்தா. ப்ரூஃப் நம்பர் 2. இந்த கரை தான் எவிடன்ஸ். ச்சே, இத மறந்துட்டோமே. அண்ணியோட ட்ரெஸ்லயும் இதே மாதிரி கரை இருந்துச்சு, அதுவும் இதே கலர். எப்படி? அது 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, அதனால வந்தது. கரெக்டா? அது டேய், நீ முட்டாள்தனமா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. அடாடாடாடா, ரொம்ப ஓவரா நடிக்கிற. நீ கையும் களவுமா மட்டும் மாட்டல ராஜா, கரையும் கலருமாவும் மாட்டியிருக்க. ஒத்துக்கிட்டு போயேன், உனக்கு என்ன அவ்வளவு பெரிய ஈகோ? அதான மாமா, ஆட்டோல அக்காவை தனியா அனுப்புறது அவ்ளோ சேஃப் இல்லன்னு நினைச்சு கூட அவங்களோட நீங்க வந்திருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பில்லையே. ஆ, எனக்கும் ஒன்னும் தப்பா தெரியல. ஆனா அத போய் இவன் எதுக்கு மறைக்கிறான்னு தெரியலையே. ஐயோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன்ற விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொல்லணுமா? சும்மா ஆளுக்கு கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்க, என் மூஞ்சி முன்னாடியே வராதீங்க, போய் தூங்குங்க. ம். டேய், என்னடா இவன் இப்படி டென்ஷன் ஆகுறான்? என்ன, அவன் பண்ண தப்பு தண்டாவெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. கோவப்படாம என்ன பண்ணுவான் பாவம் சின்ன பையன். தப்பு தண்டாவா? ஆமா, அண்ணன் மேலயும் அண்ணி மேலயும் இருக்க கரையை பார்த்தா சேரடிச்ச மாதிரி இல்ல. ஆ, 2 பேரும் ஒன்னா சேத்துல விழுந்து செம்புல பெயல் நீர் போல கட்டி புரண்டு உருண்ட மாதிரில இருக்கு. ஆ. சி போடா. வெக்கமாக்கும். எப்படியோ கரை நல்லதா இருந்தா சந்தோஷம்தான். நான் வேணா உன் மேல சேர்த்து அடிக்கவா? செருப்பால் அடிப்பேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. அண்ணா, எந்திரா மேல. பேய் இல்லையா, உன் தம்பிதான். தொட்டு பாக்குறேன். ஆமாயா. டேய் படுபாவி, இப்படியா காலங்காத்தால என் பக்கத்துல வந்து மூஞ்ச காட்டுவ? பயத்துல செத்து போயிருப்பேன்டா. ஏன்டா இப்படி என்ன எழுப்புன? நீ முதல்ல வெளியே வந்து பாரு. வா. ஏய், அட என்னடா? வாயா. டேய், வா. என்னடா? பாரு. உடம்ப கொஞ்சம் பாத்துக்க கண்மணி. ஜீவா, சும்மா என்ன பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் நான் இங்க என்ன நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன். எங்க ஒரே நாள்ல டல் ஆயிட்ட. கட்ட அவுத்தாலும் கையில பெயின் இருக்கும். நீ ஒழுங்காவே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஐயா சாமி, என்ன பாத்துக்க இவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்காக நீ இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம். இரு இரு, எதுக்கு இப்படி பரபரக்கிற? டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போட்டியா? ஒரு வேளை கூட மிஸ் பண்ணாம போடணும், தெரியும்ல? நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ சும்மா இரு ஜீவா. ஏய்,
அன்பு, குட் மார்னிங். ஆ, ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க, கம். இதோ வரேன் ஜீவா. ஹாய் ஜீவா. குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, நல்ல தூக்கம் போல இருக்கு. காலங்காத்தாலே உங்களை எழுப்ப சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆ, வாங்க ஜீவா, என் வீட்டுக்கு வாங்க. நோ, அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. அதனால தான் கண்மணி வீட்லயே வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஜீவா? முக்கியமான விஷயம்தான். ஆனா அது ஃபோன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் கண்மணிக்கும் விஷயம் தெரியாது. நீங்க வந்ததும் சொல்லலாம் தான் சும்மா அவளோட பேசிட்டு இருந்தேன். சரி ஜீவா, இப்பயாவது வந்த விஷயத்த சொல்லு. குட் நியூஸ் தான். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்வெஸ்டரை பார்க்க போயிருந்தேன். ஆ, அவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஓ